கபாப் ஒரு சேமியா ஒரே இருட்டாக இருக்குது, காரில் வேறு லைட்டே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் இப்போ நம்ம ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். வாங்க. அது எங்கே தான் போயிட்டு இருக்கோம் தானே பார்க்குறீங்க. நம்ம வந்து ஜான்சன் மார்க்கெட்டுக்கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே தான் வந்து பயங்கரமான ஸ்பெஷலாக ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி வந்து இந்த சிக்யூ கபாப் சென்டர் அப்படின்ற இந்த இடத்துக்கு தான் வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னாக்கா க்யூவில் நிற்கிறாங்க காய்ஸ். ஐயோ, என்னடா இவ்வளோ ஜனங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி உள்ளே போனால் அங்கே கம்பியில் போட்டு சுட்டுன்னு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா அந்த சீக்கு பாலுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ வச்சுருந்தாங்க போங்க. அப்பா, அதெல்லாம் பார்க்கவே சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுலேயும் அங்கே பக்கத்தில் கவாப்பெல்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் என்னன்னே தெரியல, புது வெரைட்டியாக இருக்குது. நாங்களும் அப்போ தான் அங்கே பார்த்தோம். செம கூட்டம் காய்ச்சானா, நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்க்க. அங்கே பாருங்களேன், அந்த குழம்பு எடுத்து ஊற்றினாங்க பாருங்கள். ஐயோ, அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய போட்டு அப்படியே கொத்தமல்லி போட்டால் தான் தக்காளி. நாங்கள் முதல்ல ஓடி போயிட்டோம். நாங்களும் ஒரு 2 பிளேட்டை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு முதல்ல ஒரு 2 பிளேட்டை புக் பண்ணி வாங்கிட்டோம் காசு. வாங்கிட்டு பக்கத்துலேயே நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிக்கன் கிரில் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், சும்மா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த அனலில் அந்த சிக்கனை வேவுது பாருங்கள், நாக்கில் சும்மா ஊற்றுது. அப்புறமா இங்கே இந்த பார்பிக்யூபு இன்னும் பயங்கரமான இதெல்லாம் இருந்துச்சு. க்யூவே பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு நின்று இருக்கும். ஸோ அவ்வளோ ஜனங்க இருந்தாங்க. அப்போ தான் திரும்பி பார்த்தா இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே இருக்காங்க. அடா கடவுளே, நம்ம போகிற இடம்லாம் இவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு சமோசா வாங்கியிருந்தாங்க. அப்புறம் அந்த சமோசா தான் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த சமோசாவோடைய டேஸ்ட், அது வந்து சிக்கன் சமோசா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கனில் ஒரு சமோசா இருக்கிறதே எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ சூப்பரான இருந்துச்சு சிக்கன் சமோசா. சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பாரு. உண்மையிலே சூப்பராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கடைக்கு பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து மறக்காமல் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி போங்க. நாங்களும் வாங்கியிருந்தோம். அதை சாப்பிட்றதுக்கு சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டு சும்மா நாக்கிலே இருந்துச்சுப்பா. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சதும் இந்த சேமியா எடுத்துகிட்டு இருந்தாங்க. அட்டே, எனக்கு சேமியாவை காணமேன்னு சொல்லிட்டு நாம்பளும் ஒரு சேமியாவை எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் போட்டுன்னு நம்ம அந்த இடத்துல சாப்பிட்டு முடித்தோம். ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்கும்போது எங்கே நம்ம தட்டில் காணோன்னு பார்த்தா இவர் சுட்டுன்னு போயிட்டாரு. என்ன பழப்பு இது? அதான் முடிஞ்சிடுச்சு, கிளம்புவோம் போகலாம். சரி, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கிளம்பி போயிட்டு இருந்தோம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு இன்னும் வேட்டை இருக்குது. கசானா ஃபுட் பேரடைஸ் அப்படின்ற இந்த கடைக்கு தாங்க வந்திருந்தோம். அப்புறமா உள்ளே போய் பார்த்தாக்கா நைட்டு 11 மணிக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு கடை பார்க்குறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு நிறைய பொதுமக்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. சரி, நாமளும் போனோம் உள்ளே. சரி, எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே சரின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு சிக்கன் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் ரைஸ் வந்துச்சு. ஸோ அது என்னடா அப்படின்னு பார்த்தா ஒயிட் கலரில் இருக்குது. நானும் சிக்கன் ரைஸ் வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சேன். அப்புறமா பார்த்தா இந்த கடையில் இப்படி தான் கிடைக்கும் ஒயிட் கலர் சிக்கன் ரைஸ் சொன்னாங்க. சரி, சிக்கன் பிரியாணி ரைஸ் கிடையாது, இது சிக்கன் பிரியாணி. டேஸ்ட்டு ஒன்றும் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, ஏதோ சுமாராக இருந்துச்சு. சரி, ஓகே, சாப்பிட்லாம். பட்டு ஓகே, ஓரளவுக்கு சாப்பிட்லாம், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளும் கையை கழுவிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னாக்கா அப்போ தான் வந்து எங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். உங்களுக்கு புது புது கண்டென்ட்டில் நாங்கள் வீடியோ போடுவோம். ஓகேவா காய்ஸ்? ஃபைனலாக எல்லாம் முடிச்சாச்சு. எல்லோரும் பாய் சொல்லிடுங்க. பாய்.
நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களே ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நம்ம வந்தது அந்த ஊர்க்காரங்க எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. தலையில என்னடா முக்காடு திருப்படா மூஞ்ச. செத்தமுடா செத்தமுடா செத்தமுடா. என்ன ஆளை பார்த்தா ராம்போ ஸ்டைல இருக்கான்.